தேர் இஸ் நோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஒன்லி லஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்றது எவ்ரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பிசிக்கலாவோ இல்லை செக்ஷுவலாவோ சொல்ற மாதிரி இல்லையா? இன்னைக்கு வந்து கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் சம்திங் கால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், தேர்ஸ் லஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் சைட். அட்ராக்ஷனுக்கு பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் தான் ரீசன் கிடையாது. இமேஜின் நீங்க ஒரு கிரௌடட் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து அங்க நூத்துக்கணக்கான பேரை பார்ப்பீங்க. ஆனா அங்க ஒருத்தர் மட்டும் உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணுவாங்க. அவங்க அங்க இருக்கிறதுல அழகான பொண்ணா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா சம்திங் அபவுட் தெம் மேக்ஸ் யூ லுக் வைஸ். அது பிசிக்கல் அட்ராக்ஷனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா ஃபர்ஸ்ட் சைட்லயே எனக்கு கம்ப்ளீட்டா லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. நான் லவ் அட் வைஸ் நோயிங் சம்மன், அவங்க பேட் டேஸ், அவங்க இன்செக்யூரிட்டிஸ், அவங்க அனாயிங் ஹேபிட்ஸ், அவங்க கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஐ ஸ்டில் வாண்ட் யூ அப்படின்னு சொல்றது தான் உண்மையான லவ். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதை விட அவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது நமக்கு அவங்க பாஸ்ட் தெரியாது, ஃபியூச்சர் தெரியாது, கேரக்டர் தெரியாது. ஆனா ஒரு செகண்ட் தோணும் நம்ம லைஃப்ல இவங்க ஒரு ஸ்டோரியே இருக்கலாமே அப்படின்னு. அப்போ நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா அப்பயும் உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உங்களுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம பிஜிஎல்எக்ஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.